Hello all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல யூனிட் 6 that is American Literature அதுல நியூவா ஆட் பண்ணிருக்க poem தான் The Anti-Suffragist by Charlotte Anna Perkins Gilman. இந்த poemோட டீடைல் சம்மரி தான் பார்க்க போறோம். Let's see. First இந்த author பத்தி ஒரு brief introduction. அவங்க full name Charlotte Anna Perkins Gilman. She belongs to US America. So she is a novelist, writer, lecturer, sociologist, advocate for social reform and feminist. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இந்த போயம்க்கு ரிலேட்டான விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் திங் ஷீ இஸ் அ ஃபெமினிஸ்ட். அதுவும் எந்த ஃபெமினிசம் அப்படின்னா ஃபெமினிசம் வந்து 3 வேவ்ஸ் இருக்குது. இவங்க வந்து எந்த வேவ் பிலாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம். ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு வந்து அவங்க போராடுவாங்க அப்படின்னா ஃபார் ஓட்டிங் ரைட்ஸ். விமெனுக்கு வந்து அப்போ ஓட்டிங் ரைட்ஸே கிடையாது, அதை கேட்டு போராடினது தான் ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம். அங்கே தான் ஃபெமினிசம் ஸ்டார்ட்டே ஆனிச்சு. ஸோ ஷி பிலாங்ஸ் டு தட் மூமெண்ட். தென் இவங்களை பற்றி அடுத்த இன்ஃபர்மேஷன், அவங்களோட வெல் நோன் பயோகிராஃபி என்ன அப்படின்னா த லிவிங் ஆஃப் சார்லட் பெர்கின்ஸ் கில்மன். இது வந்து 1935 பப்ளிஷ் ஆயிருக்கு. அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவரோட போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன், தட் மீன்ஸ் ஆஃப்டர் சைல்ட் பர்த் அவங்க எது மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டில் இருந்தாங்க, வாட் ஆர் த இமோஷனல் திங்ஸ் ஷீ ஃபேஸ்ட், அதை போல திங்ஸ் பேஸ் பண்ணது தான் இது. தென் அவங்களோட மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டோரி இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தா தி yellow wallpaper. அது வந்து 1892 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. The poem title is Anti-Suffragist. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டி-சஃப்ரஜிஸ்ட் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படின்னு ஒரு மூமெண்ட்டே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா கைண்ட் ஆஃப் அ பொலிட்டிக்கல் கேம்பெயின். எப்போ இருந்துச்சு அப்படின்னா இந்த இயர் லேட் 19th சென்ச்சுரியில் இருந்த ஒரு மூமெண்ட் தான். இவங்களோட மெயின் திங் என்ன, ஃபர்ஸ்ட் சஃப்ரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா விமெனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ், அதான் வந்து சஃப்ரேஜ். அப்போ ஆன்டி அப்படின்னா ஆப்போசிட். ஸோ இந்த மூமெண்ட் வந்து எதை பேஸ் பண்ண மூமெண்ட் அப்படின்னா விமென்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டான மூமெண்ட், ஆப்போசிட்டாக விமெனுக்கு ஓட்டிங் ரைட்ஸே தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மூமெண்ட் தான். ஏன் அப்படின்னா அவங்களோட பிலீஃப் என்ன அப்படின்னா விமெனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர். நேச்சுரலாகவே விமெனுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கக்கூடாது, அதனால தான் நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விமெனே வந்து சொன்னாங்க. அந்த மூமெண்ட் தான் ஆன்டி சஃப்ரஜிஸ்ட் மூமெண்ட். தென் இதுக்கு நிறைய லீக்ஸ் அசோசியேஷன்லாம் இருந்துச்சு. அதில் ஒன்று தான் WNASL. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து விமென்ஸ் நேஷனல் ஆன்டி சஃப்ரேஜ் லீக். இது வந்து 1908 லண்டனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இட் இஸ் ஆல்சோ ஃபார் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஆன்டி சஃப்ரேஜ். தென் NAOWS இது வந்து என்ன அப்படின்னா நேஷனல் அசோசியேஷன் அப்போஸ் டு உமன்ஸ் அப்ரோச். இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பர்சன் தான் ஜோஸ்பின் டாட்ஜ். 1911 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுவுமே அகெயின்ஸ்ட் த ஓட்டிங் ரைட்ஸ் ஆஃப் விமென். இப்போ இந்த போயம் பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த போயம் டைட்டில் இஸ் ஆன்டி-சஃப்ரேஜ். ஸோ இந்த போயம் நம்ம என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா விமென் ஓட்டிங் ரைட்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்கா, அது மென்னாக இருப்பாங்களா விமெனாக இருப்பாங்களா வேறு யார், லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஃபேஷனபிள் உமன் இன் லக்ஸூரியஸ் ஹோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஹோலாகவே எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா த உமன் ஹூ ஆர் வெரி வெரி ரிச், அப்பர் கிளாஸ் உமன், அவங்கள பற்றி தான். ஃபேஷனபிள் உமன் அப்படின்னா அப்பர் கிளாஸ் உமன். ஸோ அவங்களோட வீடு கண்டிப்பாக லக்ஸூரியஸாக இருக்கும். வித் மென் டு ஃபீட் தேம், க்ளோத் தேம் அண்ட் பே தியர் பில்ஸ். ஸோ அவங்க வந்து தனியாக போய் வேலைக்கு போகிறதுக்கு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு எல்லா நீட்ஸையும் யார் டேக் கேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க மென், மேபி ஹஸ்பண்ட் ஆர் வாட் எவர். தென் க்ளோத், அவங்களுக்கு கிளாத்திங், பே பில்ஸ், ஸோ எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. bow down the hat and fetch the handkerchief. சப்போஸ் அவங்க குடிக்கிறப்ப அவங்க ஹேட் எடுத்து கொடுக்குறது, கீழே இருந்த ஹேண்ட்கர்ச்சிஃப் எடுத்துக்கிறது, இது போல சின்ன சின்ன சிம்பிள் திங்ஸ்க்குமே அவங்க மென்னே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ ஹாஸ்டஸ் ஆர் கெஸ்ட் அண்ட் ஆல்வேஸ் ஸோ சப்ளை வித் கிரேஸ்ஃபுல் டிஃபரன்ஸ் அண்ட் கர்டசி. ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் மெய்ட் இருப்பாங்க, தட் மீன்ஸ் சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் கெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு வேலை, வீட்லேயும் வேலை கிடையாது, சொசைட்டிலையுமே வேலையே கிடையாது. அப்புறமா இது மாதிரி விமென் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணுவாங்க. Surrounded by their servants, horses, dogs. ஸோ இதை டெஃபினெட்லி அவங்க வீட்டில் வந்து நிறைய சர்வன்ட்ஸ் பார்க்கலாம், லைக் தட் பெட் அனிமல்ஸ், ஹார்ஸ், இது போல் நிறைய திங்ஸ் இருக்கும். திஸ் டெல் அஸ் தே ஹாவ் த ரைட்ஸ் தே வாண்ட். ஸோ இது போல் அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே யார் ப்ரொவைட் பண்ணுறா, மென் ப்ரொவைட் பண்ணுறா. ஸோ அதனால இந்த விமென்லாம் யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த விமெனோட ஓட்டிங் ரைட்ஸ். நிறைய விமென் வந்து ஓட்டிங் ரைட்ஸ்க்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து யார் யார் ஆப்போசிட்டாக இருக்கா, அதான் வந்து இந்த போராட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ லக்ஸூரியஸ் விமென் வந்து என்ன சொல்லலாம், தே ஆர் கால்டு ஆன்டி சஃப்ரேஜ், தே ஆர் அகெயின்ஸ்ட் த ஓட்டிங் ரைட்ஸ் ஆஃப் women. Then second stanza. ஸோ இந்த செகண்ட் ஸ்டான்ஸா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் விமென். இவங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் விமென் ஹூ ஹாவ் வான் their way alone with strength or தேர் unaided ஆகும். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொசைட்டியில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரோல் ஒரு பொசிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, தனியாக பண்ணியிருப்பாங்க, ஆர்எல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பை ஹார்ட் ஒர்க். ஸோ இது மூலமாகவும் பண்ணியிருக்கலாம், ஆர் சாஃப்ட்லி கிளைம்பிங் அட் பை த ஸ்வீட் எய்ட் ஆஃப் விமென்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் விமென்ஸ் சார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை வச்சு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். எனிவே வாட் எவர் த மீன்ஸ் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு சொசைட்டியில் ஒரு பொசிஷனை வந்து அட்டைன் பண்ணிட்டாங்க.
சக்ஸஸ்ஃபுல் எனிவே அண்ட் கேரிங் நாட் ஃபார் எனி அதர் உமன்ஸ் அண்ட் சக்ஸஸ். ஸோ நான் வந்து அது மாதிரி இவங்க வந்து வாட் வி கேன் சே தீஸ் ஆர் பீப்புள் ஆர் கால் செல்ஃப் சென்டர்ட் உமன். ஸோ நான் வந்து சக்ஸஸை ரீச் பண்ணிட்டேன், அடுத்த உமன் இப்போ எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் அந்த சக்ஸஸ்ஃபுல் உமன். திஸ் டெல்ஸ் அஸ் தே ஹேவ் த ரைட்ஸ் ஆல் தே வாண்ட். ஸோ இது போல் இவங்களுமே என்ன திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியோ யார் மூலமாக ஹெல்ப்போ நான் சக்ஸஸ் அட்டைன் பண்ணிட்டேன், ஸோ எனக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் தேவையில்லை, பிகாஸ் ஐ எம் இன் அ கரெக்ட் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் தான் இவங்களுமே இருக்காங்க. வெல், நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, இந்த ஸ்டான்ஸா தேர்ட் ஸ்டான்ஸா யாரை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரிலீஜியஸ் விமென். ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படியா இருக்கும் அப்படின்னா, விமென் ஆஃப் த ஃபீப்ளஸ் ஆஃப் நாட் த ரீஜன் ஆஃப் அ ரைட்டியஸ் வேர்ல்ட், அ ஃப்ரீ என்லைட்டன்ட் அப்வர்ட் ரீச்சிங் வேர்ல்ட், பட் த ரீஜன் தட் கன்சிடர்ஸ் லைஃப் as சம்திங் டு பேக் ஆஃப். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃபோட பெனிஃபிட் அவங்க எப்போ தான் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்வர்ட் ரீச்சிங் வேர்ல்ட், தட் மீன்ஸ் ஆஃப்டர் தயர் டெத். இது வந்து ஸ்கை ஆர் ஹெவனை ரெப்ரசென்ட் பண்ணுதோ. ஸோ அதான் அவங்க ரிலிஜன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பட் த ரிலிஜன் கன்சிடர் லைஃப் as சம்திங் டு பேக் ஆஃப். ஸோ உங்களுக்கு ஹெவனுக்கு முன்னாடி இந்த லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிட்டு போகணும். அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, ஹூஸ் ஐடியல் இஸ் டு ரினவுன்ஸ், சப்மிட் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ இவங்க இந்த சார்ட் ஆஃப் உமனுக்கு வந்து ஹோல் லைஃப்மே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பேசிவாக தான் அவங்க நடந்துப்பாங்க, ரொம்ப சப்மிசிவாக. தட் மீன்ஸ் நீங்கள் யாருமே சொன்னாலுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, எதுவும் கொஷின் வந்து கேட்க மாட்டாங்க, அகெயின்ஸ்டாக எதுவும் பேச மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஹோல் லைஃப்மே ஒரு சாக்ரிஃபைஸ் தான். Counting on being patted on the head and given a high chair when they get to heaven. That means counting on being patted on the head. அவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க, அவங்கள வந்து எதிர்த்தே பேச மாட்டாங்க. ஸோ எதுக்காக இப்படி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான ரிவார்டு. தட் மீன்ஸ் அவங்க இவ்வளோ சப்மிசிவாக இவ்வளோ பேசிவாக இருக்கிறதான ரிவார்டை வந்து எங்கே போய் கெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃப்டர் டெத் அவங்க வந்து ஹெவனை போய் ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். ஸோ இவங்களும் என்ன நினைக்கிறாங்க, திஸ் டெல்ஸ் அஸ் தே ஹாவ் ஆல் த ரைட்ஸ் தே வாண்ட். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த லைஃப் வந்து முக்கியம் கிடையாது, ஆஃப்டர் லைஃப் தட் மீன்ஸ் டெத்துக்கு அப்புறம் நான் ஹெவனை ரீச் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ எதுக்காக நான் போயிட்டு இந்த விமென் மூவ்மெண்ட்ல வந்து ஃபைட் பண்ணணும், எதுக்காக எனக்கு ஓட்டிங் ரைட்ஸ், இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து தேவையானது என் லைஃப்ல இருக்கு, தட் இஸ் ரிலிஜியன் அப்படிங்கிற ஒரு வாட் வி கேன் செய்ய ஒரு தாட்ல தான் இவங்க லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, இந்த ஸ்டான்ஸை வந்து யாரை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, இக்னோரண்ட் விமென். இக்னோரன்ஸ் அப்படின்னா அறியாமை. ஆக்சுவலாக இங்கே படிக்காமல் அந்த அறியாமையில் இருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் த ஐரணி, கண்டிப்பாக கிடையாது. லுக் அட் திஸ் இக்னோரண்ட் விமென் காலேஜ் பிரிட் சம்டைம்ஸ். இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க படிச்சுமே முட்டாள். ஸோ அதை போல கேட்டகரி இவங்க சம்டைம்ஸ் காலேஜ் எஜுகேஷனே முடிச்சிருப்பாங்க, பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃபோட ரியாலிட்டிஸில் வந்து எதுவுமே தெரியாது. தட் மீன்ஸ் அகாடமிக்கல் நாலேஜ் எல்லாமே இருக்கும், பட் ரியாலிட்டியாக ப்ராக்டிக்கலாக நாலேஜ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைட்டியஸ் கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் ஒரு பாலிசி போடனா அது ரைட்டாக தப்பா, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி, அனலைசிங் கெப்பாசிட்டி கூட இவங்கள்ட்ட கிடையாது. And how the privileges they enjoy were won with blood and tears by those before. ஸோ இவங்க எதை கூட திங்க் பண்ண மாட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க காலேஜ் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ்ட்ல ஒரு விமன் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த ரைட்ஸே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பா, அதை கூட பற்றி இவங்க திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கிட்டே இருக்கு, தட்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி. And those they condemn whose ways they now oppose, saying why not let well enough alone, our world is very pleasant as it is. ஆக்சுவலாக இவங்க வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க என்ன மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, they are against these suffrage people. ஏன் வந்து இருக்கிறபடியே இருக்கட்டுமே, ஏன் தேவையில்லாமல் வேர்ல்டு ஆல்ரெடி ப்ளசண்ட்டாக தானே இருக்குது, அதை ஏன் நீங்கள் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கெடுக்கிறீங்க. அதை போல கொஷின் தான் இந்த படித்த விமனே வந்து இந்த பீப்புள்கிட்ட கேட்குறாங்க. தட் இஸ் ஆக்சுவலாக ஐரணி. This tells us they have all the rights they want. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா ரைட்ஸையும் என்கிட்ட இருக்கேன், ஓட்டிங் ரைட்ஸ் தேவையில்லை, பிகாஸ் நான் காலேஜ் போகிறேன், படிக்கிறேன், வரேன். ஸோ அதான் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த விமென் இருக்காங்க. தென் த நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் உமன் இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, செல்ஃபிஷ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த செல்ஃபிஷ் உமன் மேலே தான் ஒருத்தர் ரொம்ப கோவமாக இருப்பாங்க. லுக் அட் திஸ், அவங்கள எதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிக்ஸ் இன் பெட்டிகோட்ஸ். ஒரு பிக் அந்த அனிமலோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செல்ஃபிஷ் கைண்ட் ஆஃப் விமனை வந்து நம்ம யார்கிட்ட வேணாலும் பார்க்கலாம். அவங்க ரிச்சாக இருக்கலாம், புவராக இருப்பாங்களாம், படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், எந்த வாட் வி கேன் சே எக்கனாமிக் கிளாஸ் டாப்பில் இருக்கலாம், பாட்டம் இருக்கலாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பட் ஆல் சப்ளைம்லி இன்னோசென்ட் ஆஃப் தாட். ஆனால் அவங்களுக்கு யோசிக்கிற கெப்பாசிட்டி. இப்போ ஒரு அனிமல் அப்படின்னா அது என்ன பண்ணும், சாப்பிடும், தூங்கும். ஸோ அது போல கேட்டகரி தான் இவங்களும். கில்ட்லெஸ் ஆஃப் ஆம்பிஷன். ஒரு லைஃப் ஆஸ் அ ஹியூமன் நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஆனால் அந்த ஆம்பிஷன் வந்து அவங்கள்ட்ட இருக்காது, அதுக்கு ரொம்ப கில்ட்டியாக கூட அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. சேவ் த ஒன் டீப் வாய்ஸ்லெஸ் ஆஸ்பிரேஷன் டு பி ஃபெட். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்ல சாப்பாடு கிடைக்குதா, தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. அது மாதிரி ஜஸ்ட் லைக் அனிமல் அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. These have no use for rights or duties more. Duties today are more than they can meet. And law ensures their right to clothes and food. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டியல் டியூட்டிஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ் கவர்மெண்ட் படி எனக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேனா, சாப்பிட்றேனா, தட்ஸ் எனஃப் ஃபார் மீ.
This tells us they have all the rights they want. ஸோ இது மூலமாக அவங்க பிஹேவியர் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா எனக்கு தேவையான ரைட்ஸ் ஃபுட் அண்ட் க்ளோத்திங் அது ரெண்டுமே கிடைக்குது. ஸோ எனக்கு தேவையில்லாமல் எதுக்கு இந்த ஓட்டிங் ரைட்ஸ், தட் இஸ் தயர் பாயிண்ட் ஆஃப் வியூ. Then the next category, and most the pity some good women too, good conscious women with ideas. ஆக்சுவலாக இந்த ஸ்டான்ஸில் வந்து இன்டெலிஜென்ட் விமென் அவங்கள பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த விமென் வந்து ரொம்ப குட் விமென் who think or think they think. அவங்களுக்கு திங்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது அவங்க திங்க் பண்ணி நல்லா யோசிக்க முடிவெடுக்க தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். தட் உமன்ஸ் காஸ் இஸ் பெஸ்ட் அட்வான்ஸ்டு பை லெட்டிங் இட் அலோன். பட் இவங்க வந்து எந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா நம்ம விமென் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஸ்ட்ரகுல்லாம் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் தேவையில்லாமல் நீங்களா என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது போல வந்து இவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. That she somehow is not a human thing and not to be helped on by human means. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹியூமன்ஸாகவே அவங்களை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ மென்க்கு தான் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, எதுக்கு விமேன்? நம்ம அவங்கள பொறுத்த வரைக்கும் விமேன் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா லுக் திஸ் ஜஸ்ட் ஆடட் டு ஹியூமனிட்டி அண்ட் எ விங் a branch or an extra not an mankind. விமேன் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மேன்கைண்ட்லேயே அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. லைஃப்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாட் வி கேன் சே எலமெண்ட் தான் விமேன். ஸோ நமக்குன்னு ஓட்டிங் ரைட்ஸ் தான் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கைண்ட் ஆஃப் விமேன் இருக்காங்க. So throughout the poem 6 types of women நம்ம பார்த்தோம். first வந்து luxurious women, then successful women, religious women, ignorant women, selfish women, like that the women with what we can say good thinking power. So finally the last stanza, and out of this has come a monster thing. So இந்த women behaviors-னால ஒரு monster thing, that is ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா a strange down sucking whirlpool of disgrace. ஸோ ரொம்ப நெகட்டிவ் வேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆத்தர் வந்து அந்த அளவுக்கு இந்த கைண்ட் ஆஃப் விமென்ஸ் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லா கேட்டகரி ஆஃப் விமெனும் சொசைட்டிக்கு வந்து ஒரு டிஸ்கிரேஸ் அப்படிங்கிறாங்க. விமென் யுனைட்டிங் அகெயின்ஸ்ட் விமென்ஹுட். ஆக்சுவலாக ஒரு விமென் ஒரு ஓட்டிங் ரைட்ஸ்க்காக போராடுறா அப்படின்னா ஆஸ் அ விமென் நீங்கள் சப்போர்ட் தான் பண்ணணும். மென் அப்போஸ் பண்ணால் கூட ஓகே. ஆனால் ஒரு விமெனாகவே நீங்கள் வந்து எதுக்காக வந்து அகெயின்ஸ்டாக இருக்கீங்க, எதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கீங்க, தட் இஸ் ஹர் ஆங்கர் இஸ் அபவுட். அண்ட் யூசிங் தட் கிரேட் நேம் டு ஹைட் தேர் சின். நீங்கள் வந்து இந்த மாதிரி விமென்ஸ் வந்து நிறைய ரீசன் சொல்லலாம். எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸ் இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் ஓட்டிங் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த நேமை வச்சு வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு பாவம், அதை நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க ஒரு ரீசன்ஸ்னால அப்படின்னு சொல்கிறாங்க. வே ஆர் தேர் வேர்ட்ஸ். ஸோ அவங்க என்ன ரீசன் சொன்னாலும் வந்து ஒரு யூஸ்லெஸ். அது எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா தட் ஓல்டு கிங்ஸ் கமாண்ட் ஹூ செட் ஹிஸ் வில் அகெயின்ஸ்ட் த ரைசிங் டைட். ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த கிங் என்ன பண்ணுவார், அவர் பேர் வந்து காண்ட்ரி. அவர் போயிட்டு சீஷோரில் நிற்பார். அப்போ வந்து ஒரு டைடு வரும். அந்த டைடு தட் மீன்ஸ் கடல் அலை வரும். அதுக்கிட்ட நீ வந்து ரைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுவார். பட் வந்து இவர் சொல்லி ஒரு கிங்காக இருந்தாலுமே கடல் அலைகிட்ட வந்து நீ வந்து வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அது போல தான் இந்த விமெனோட வாட் வி கேன் சே நேச்சருமே. அவங்க எல்லாமே ஒரு யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த போய்ட் சொல்கிறாங்க. பட் ஹூ ஷால் மெஷர் த ஹிஸ்டாரிக் ஷேம் ஆஃப் தீஸ் போட் ரைட்டர்ஸ். ஸோ இந்த பீப்புள் இந்த கேட்டகரி ஆஃப் உமென்ஸ்லாம் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டரிக்கே வந்து ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துகிறவங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பீப்புள் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப இந்த விமெனோட ட்ரைட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் படிப்பாங்க. கண்டிப்பாக அப்போது அந்த பீப்புள் எல்லாருமே இவங்களை பற்றி ரொம்ப ஷேம்ஃபுல்லாக தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கால் திஸ் விமென்ஸ் ட்ரைட்டர்ஸ். ட்ரைட்டர்ஸ் அப்படின்னா துரோகம் பண்ணுறது. இவங்க யாருக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா டு கிரேட் டெமோக்ரஸி. இப்போ நான் ஓட்டிங் ரைட்ஸ்க்கு வந்து நான் வந்து ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னா அது மூலமாக ஒரு நல்ல மக்களாட்சியை வந்து நான் ஏற்படுத்துகிறேன், விமெனுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுத்துகிறேன். ஆனால் அதே வந்து இந்த விமென்ஸ்லாம் வந்து ஏற்படுத்த விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைட்டர்ஸ் ஆர் தே ஆல் டு டெமோக்ரஸி அண்ட் விமென்ஹுட். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே துரோகம் தான் பண்ணுறாங்க. அவங்க விமென்ஹுட்டுக்கும் துரோகம் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து ஒரு நல்ல வாட் வி கேன் சே டெமோக்ரஸி மக்களாட்சி அமைக்கிறதுக்கும் துரோகம் தான் பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக அவங்க அதை மாதிரி தான் பேசப்படுவாங்க, ஒரு நல்ல பொருளாக பேசப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த போயத்தை முடிக்கிறாங்க. வேற அந்த ஹோல் போயமோட தீமே என்ன அப்படின்னா கால் ஃபார் ஈக்குவாலிட்டி. ஒரு ஓட்டிங் ரைட்ஸ்க்காக நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம், சஃப்ரேஜிஸ்ட்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு எகென்ஸ்டாக யார் இருக்கா அப்படின்னா விமெனே இருக்காங்க. மென் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் விமெனே வந்து இருக்காங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன் சொல்கிறாங்க, விச் இஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விமெனுக்குலாம் வாட் வி கேன் சே ஒரு திங்கிங் கெப்பாசிட்டியை கொடுக்குற மாதிரி தான் அந்த போயம் வந்து இந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க. வெல் தட்ஸ் அபவுட் த போயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லேர்னிங். தேங்க்யூ.